Welcome all of you to my video. In this video we will see chapter 7 mensuration, example 7.27. A funnel consists of a frustum of a cone attached to a cylindrical portion 12 cm long attached to the bottom. If the total height be 20 cm, diameter of the cylindrical portion be 12 cm and the diameter of the top of the funnel be 24 cm, find the outer surface area of the funnel. So the question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ஃபன்னல் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா frustum of a கோனோடைய ஃப்ரஸ்டம்னா என்னது? இதை இப்படி கட் பண்ணிங்கன்னா இந்த எவ்வளோ பார்ட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்டம் சொல்லிட்டு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருந்தோம். ஸோ அட்டாச் டு ஏ சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் 12 cm லாங் அட்டாச் அட் த பாட்டம். எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதை வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் கூட அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சிலிண்டரிக்கல் போர்ஷன் கூட இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி இருந்தால் ஒரு ஃபன்னல் மாதிரி தானே பாருங்கள். இஃப் த டோட்டல் ஹைட் பி 20 cm. ஸோ நான் டயக்ராம் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இதுதான் இந்த சிலிண்டர். அண்ட் இது வந்து இது நம்மளுக்கு தேவையான ஃப்ரஸ்டம். ஸோ பாருங்கள், டோட்டல் ஹைட் வந்து 20 cm. டோட்டல் ஹைட் மீன்ஸ் இது இவ்வளோ ஹைட்டும் 20 cm. இந்த சிலிண்டரோட ஹைட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 12 cm லாங் சிலிண்டர்கள் போர்ஷன். அப்போ இந்த இவ்வளோ மிச்சருக்கு இவ்வளோ ஹைட்டும் என்னவாக இருக்கும்? 20 - 12 8 cm. ஸோ டயமீட்டர் ஆஃப் த சிலிண்டர்கள் போர்ஷன், அந்த சிலிண்டர்கள் போர்ஷனோட டயமீட்டர் தட் மீன்ஸ் இது ஃபுல்லாக வந்து 12 cm கொடுத்துட்டாங்க. இது ஃபுல்லாக 12 cm கொடுத்துட்டாங்க. அண்ட் டயமீட்டர் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபன்னலோட டாப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு வந்து 24 cm. இந்த டயமீட்டர் இது வந்து 24 cm. இது வந்து 12 cm. இது என்னது தான் 12 cm தான். அப்போ பாட்டம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் அப்படி கூட சொல்லலாம். இந்த பாயிண்ட் இந்த 12 cm நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து 12 cm கொடுத்துருக்காங்க டயமீட்டர் ஆஃப் த சிலிண்டரிக்கல் போர்ஷன் சொல்லிட்டு. ஸோ இங்கே அதே என்னாச்சுன்னா இங்கேயும் அதே தான் வரும். அப்போ தான் ஒரு சிலிண்டராக இருக்க முடியும். ஏன்னா சிலிண்டர்னு சொல்லும்போது ஒரு ரெண்டு சைடில் உள்ள இதுவுமே என்ன தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த சிலிண்டரில் இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும்போது இது வந்து கூட ஃப்ரஸ்டம் அட்டாச் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரஸ்டத்தோடைய பேஸ் வந்து என்னவாயிரும், பாட்டம் சர்ஃபேஸ், பாட்டம் ரேடியஸ் டயமீட்டர் வந்து 12 cm ஆயிரும். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃபன்னல், அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா என்னாச்சுன்னா இதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இந்த ஃபன்னலுடைய. இப்போ பாருங்கள், லெட் ஆர் கேபிட்டல் ஆர் பி த இன்னர் அண்ட் அவுட்டர். இன்னர் அண்ட் அவுட்டர்னு சொன்னாச்சுன்னா நீங்கள் வந்து டாப் அண்ட் பாட்டம் கூட எடுத்துக்கலாம். ஸோ டாப் அண்ட் ஸ்மால் ஆர் பாட்டம் எடுத்துக்கிட்டேன், கேபிட்டல் ஆர் டாப் எடுத்துக்கேன். ஆஃப் த டாப் ரேடியஸ் ஆஃப் த ஃப்ரஸ்டம். ஸோ இந்த ஸ்மால் ஆர் என்பது இன்னர், ரெண்டு கேபிட்டல் ஆர் என்பது அவுட்டர். ஸோ அவுட்டர் இன்னர் அதுதான் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொன்னால் டாப் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான். ஸோ அது கூட இதை கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ லெட் H1 and H2 be the heights of the frustum and cylinder. ஸோ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து we need to find the outer surface area. outer surface area எப்படி கண்டுபிடிக்குது? ஸோ outer surface area ஏரியானா நல்லா அந்த ஃபிகரை பாருங்கள். முதல்ல நம்மளுக்கு இந்த ஃப்ரஸ்டமும் சேரும், இந்த சிலிண்டரும் சேரும். ஸோ இந்த ஃப்ரஸ்டத்தோடைய நம்மளுக்கு எது வேணும்னு பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. நம்மளுக்கு இது தேவையில்லை. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டம் என்னவாக இருக்கும்? தட்ஸ் நத்திங் பட் பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல். இது நீங்கள் முன்னாடியே படிச்சிருப்பீங்க. இந்த எல் என்பது வேற ஒன்று மேலே ஸ்லாண்ட் ஹைட்டு ப்ளஸ் சிலிண்டர்னுடைய ஹைட்டு. ஸோ 2πRH சிலிண்டர்னுடைய சிஎஸ்ஏ. நம்மளுக்கு சிஎஸ்ஏ தான் தேவை. ரெண்டு சிஎஸ்ஏ ஆட் பண்ணால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். ஏன்னா உள்ளே உள்ள அந்த இது எதுவுமே தேவையில்லை. உள்ளே உள்ள ரேடியஸோ இல்லை டிஎஸ்ஏ அந்த மாதிரி. டிஎஸ்ஏன்னு சொல்லும்போது உள்ளே உள்ளது கூட சேரும், அந்த சர்க்கிள்ஸுக்குள்ளே இருக்க ரேடியஸ் எல்லாமே சேரும். பட் நம்மளுக்கு தேவையானது அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ வெளியில் உள்ளது மட்டும் தான் வேணும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து ரெண்டத்தோடைய சிஎஸ்ஏ இதை ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இது ஸ்கொயர் யூனிட்ஸில் எழுதணும். இப்போ நம்மளுக்கு எல் என்னன்னு தெரியாது, ஸ்லாண்ட் ஹைட்டு தெரியாதுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து இந்த கோனுடைய என்ன ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கோனுடைய நல்லா பாருங்கள், ஃப்ரஸ்டத்துலேயும் கோன்னே ஒரே ஃபார்முலா தான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா L square is equal to R minus R the whole square plus height square ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும்.
ஆக்சுவலாக நம்ம வந்து கோனுக்கு என்ன பார்த்துருப்போம், ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கைட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்குது, ஆர் மைனஸ் ஆர் தான் ஹோல் ஸ்கொயர். ஆர் மைனஸ் ஆர் என்ன பார்த்தீங்கன்னா இது ஃப்ரஸ்டம் வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் எது டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் ஏரியாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது மேலே ஒரு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்ன்றது எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ரேடியஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இது ஃப்ரஸ்டத்தில் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர் தான் ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கு. ஸோ இதனோட வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும், எல் மட்டும் தெரியாது. ஸோ அது மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிங்க. கேபிட்டல் ஆர் என்னது இங்கே இருக்கக்கூடிய 24 எல்லாத்துக்கும் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடக்கூடாது, அது தப்பு. அது டயமீட்டர் எல்லாத்தோடைய. ஸோ கேபிட்டல் ஆர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 கிடையாது, 24/2 12. அண்டு ஸ்மால் ஆர் பார்த்தீங்கன்னா 12/2 6 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். ஸோ 12 மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட் எதனோட ஹைட்டு நம்மளுக்கு இது ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சோம், இந்த 20 என்பது டோட்டல், அந்த ஃபன்னலோட டோட்டல் ஹைட்டு 20 சென்டிமீட்டர், சிலிண்டரோட ஹைட்டு 12 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட செப்பரேட் பண்ணிங்கன்னா இது எவ்வளோ கிடைக்கும், இதுலேருந்து இது எவ்வளோ போயிட்டுனா இது தானே கிடைக்கும். ஸோ அதனால் அது எவ்வளோ 20 - 12 பண்ணிட்டீங்கன்னா 8 சென்டிமீட்டரோட கிடைக்கும். அந்த ஃப்ரஸ்டத்தோட ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ 8 ஸ்கொயர். ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர், தட்ஸ் நத்திங் பட் 36 + 64. ஸோ எல் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 100 வருது. ஸோ எல் என்பது பார்த்தீங்கன்னா வெறும் 10. 100 ஸ்கொயர் என்பது 10 ஸ்கொயர் தானே 100. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 10. நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு இதில் எல்லாமே வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஓஎஸ் என்னது பை நம்மளுக்கு தெரியும் 22/7 இன்டூ கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர் என்னது நம்மளுக்கு தான் பார்த்துட்டோம் 12 ப்ளஸ் 6 ஸ்மால் ஆர் இருந்து 6 இன்டூ 10 ப்ளஸ் 2πRH 2 இன்டூ 22/7 இன்டூ ஆர். இது வந்து இந்த ரேடியஸ் வந்து 12 6. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வேறு, ஹைட் ஆஃப் த கோன் வேறு. ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் கோனை நீங்கள் ஒரே மாதிரி நினச்சிடக்கூடாது, ஹைட்ஸ்ன்னு போட்டுடக்கூடாது. ஹைட்ஸ் 1 ஹைட்ஸ் 2 உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கணும்னா இங்கே வந்து ஒரு ஹைட்ஸ் 1 ஹைட்ஸ் 2 போட்டுக்கோங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்காங்க. நம்மளுக்கு வந்து நான் ஹைட்ஸே போட்டிருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த சிலிண்டருக்குள்ள ஃபார்முலா சிலிண்டருடைய ஹைட்டை தான் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும், ஹைட்டை தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அதோடைய ஹைட் வந்து 12. ஸோ 6 × 12. ஸோ இதை நம்ம சால்வ் மட்டும் பண்ணணும். ஸோ 22/7 இன்டூ 12 + 6 18 18 இன்டூ 10 தனித்தேன் ப்ளஸ் இது வந்து 22/7 இன்டூ 6 × 12 என்றது இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 22/7 காமன் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ 22/7 காமன் எடுத்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது 18 × 10 இருக்குது. 18 × 10 அது 180. ஸோ 180 ப்ளஸ் இங்கே வந்து 22/7 போய்ட்டு. ஸோ 2 × 6 12 12 12 144. ஸோ இது சால்வ் பண்ணிக்கோங்க. 22/7 இன்டூ 180 + 144 எவ்வளோ வரும், 180 + 144 4 2 3 324 வருது. ஸோ இது 7ல் போகுமான்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக 7ல் போகாது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம டோட்டலாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 22 × 324 மல்டிபிள் 7128 வருது டிவைடட் பை 7. ஸோ இதை ஃபர்தராக நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1018.28 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எல்லாம் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் அவங்க தேவையான அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா அப்படி சொல்லி சம்ம நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சாம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டாட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் சொல்லிக்கிறேங்க. தேங்க்யூ.